ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறேன். அது அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி வந்து சின்னதாக இருந்தாலே போதும், ரொம்ப பெருசு வேணாம், ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போதும் ரவா அந்த மாதிரி கோதுமை அதில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ரவா இது வந்து சேமியாவிலையும் நம்ம கல்யாணத்தில் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். வீட்டில் வந்து நம்ம செய்யும்போது சத்துள்ளதாக செய்யணும், அது ரொம்ப தவிர்க்க தான் பார்ப்போம். ஒரு சில நாளில் நம்ம மாற்றி செய்யலாம் இல்லையா, ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருந்தால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றவங்க பிள்ளைங்களுக்குமே, வீட்டு பெரியவங்களுக்குமே. அதனால் நம்ம இந்த மாதிரி தோசை இந்த மாதிரி சைடில் கூட நம்ம 1-2 வச்சுட்டு இந்த மாதிரி கிச்சடி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப சாப்பிட்டா தான் திகட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இந்த பொருள்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெண்டாவது வந்து நம்ம பீன்ஸ்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் வெறும் கேரட் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். மசாலா பொருள் வந்து லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். கிராம்பு, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்க்கலாம். ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம கேரட்டு வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய விட்டு நல்லா வதக்கிக்கணும். முந்திரி பருப்பு போடுறவங்க போட்டு நல்லாவே வதக்கி விட்டு நம்ம வறுத்துட்டு அப்புறம் இந்த காயெல்லாம் சேர்க்கணும். அப்புறமா போட்டோம்னா வதங்காது இல்லையா, அதனால தான். சில பேர் வந்து கல்யாண வீட்டிலாம் பார்த்தா நான் பார்த்துருக்கேன், கடலப்பருப்பு இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. உளுந்து, முழு உளுந்துலாம் இருக்கு இல்லையா, வெள்ளை உளுந்து, அது கூட போட்டிருப்பாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம அந்த மாதிரியும் செய்யலாம். அது வந்து கொஞ்சம் மசாலா சேர்க்காம கொஞ்சம் உப்புமா மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாடலும் செய்கிறாங்க, இந்த மாதிரியும் செய்கிறாங்க மசாலா சேர்த்தும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அது மாதிரி செஞ்சு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இதிலே வந்து கொஞ்சம் ஹெவியாக மசாலா சேர்க்குறவங்கன்னா பூண்டு இஞ்சி கூட சேர்த்து வதக்கி செய்கிறாங்க. நமக்கு விருப்பம்னா நம்ம அதுமாரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் அதில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி வந்து திட்டமாக கண்ணளவு தான் வச்சுக்கணும். ஏன்னா ரவைனா அளந்து கொட்டலாம். நம்ம வந்து சேமியா வந்து அந்த அளவு தெரியாது இல்லையா, அளவு தெரியாது. நம்ம எதில் போட்டு பார்த்தாலுமே கொஞ்சம் மொட தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பேக்கெட்டும் ஒரு பிடி அளவும் கூட சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருக்கேன். நமக்கு வந்து அந்த அளவு பார்த்து தான் நம்ம தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கணக்கு தெரியல அப்படின்றவங்க கொஞ்சம் பக்கத்தில் இன்னொரு கேஸ் அடுப்பில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு 1 டம்ளரோ 1/2 டம்ளரோ செய்கிற குவான்டிட்டி மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தேவைன்னா ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா அது போட்டு கொதி வந்ததும் நம்ம வந்து அப்படியே இது மேலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த திட்டத்துக்கு வந்துடும். அப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், நல்லா வந்து நமக்கு பொலன்னு உதிரியாக சூப்பராக கிடைக்கும். நம்ம வந்து கரண்டியை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விட்டு கிண்டணும். அப்படியே கண்ணாமலான்னு கிண்டிட்டோம்னா கொஞ்சம் குழகுழப்பு மாதிரி போயிடும். கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருந்தால் சாப்பிட்டா என்னமோ போல் இருக்கும், செரிக்காத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியில் நம்ம இறக்க போகும்போது நெய் மட்டும் ஒரு கரண்டி விட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மாதிரி மாற்றி நம்ம வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறோம் இல்லையா, அடை இந்த மாதிரி சாப்பிட்றோம். அப்புறம் ரவையில் தான் அடிக்கடி கிச்சடி செய்வோம். சேமியாவில் செய்யும்போது வெறும் சேமியா தான் செஞ்சுருக்கேன், ரவெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை. இதுக்கு தேங்காய் சட்னி தான் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இட்லி சாம்பார் இந்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு